வணக்கம். ஜீரோதா கைட்ல நேத்து ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸை பற்றி ஒரு அப்டேட் வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். அது எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்காதவங்களுக்காக அந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் என்னென்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த மெசேஜும் சொல்லணும். இங்கே யூடியூப்பில் நிறைய பேர் ஜீரோதா வீடியோ போட்டுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஜீரோதாவோட உண்மையான பார்ட்னர் அப்படின்னு தெரிஞ்சிக்க நீங்கள் ஜீரோதா வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஜீரோதாவோட வெப்சைட்டில் பாருங்கள், ஜீரோதாவோடைய பார்ட்னரை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நாங்கள் ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்டு இருக்கோம். எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜீரோதா வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ ஜீரோதாவுடைய அறிவுறுத்தலின்படி எப்படி சப்போர்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை நாங்கள் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் நிறைய பேர் உங்களை ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்குது. அதை என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ்னால் என்ன அப்படின்ட்டு முதல்ல சின்னதாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜீரோதா வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் நிறுவனம். அதோடைய மியூச்சுவல் ஃபண்ட் பிரிவு தான் இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2023 அக்டோபரில் வந்து இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஜீரோதா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக அப்படிங்கிற அந்த பேரில் வந்து இப்போ அது இயங்கிட்டு இருக்குது. ஸோ இதோடைய முக்கியமான நோக்கமே பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதோடைய நோக்கமாக தான் வந்து இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸை வந்து ஆரம்பித்த தொடக்கத்திலிருந்து இதை வந்து நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட 18 மாதங்களில் ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் 6400 கோடிக்கு மதிப்பிலான சொத்துக்களை நிர்வகிக்கும் அளவுக்கு அது அந்த அளவுக்கு வந்து அது வளர்ச்சி பெற்றிருக்கு. அதெல்லாம் அந்த அப்டேட்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் முன்னே சொன்னது போலவே பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நம்ம அதிகம் வந்து ட்ரேட் பண்ணலாம். பேசிவ் ஃபண்ட்னாலே அது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து ஜீரோதா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 2050 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பண்ணலாம். அப்புறம் ஜீரோதா இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவிங் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 2500 இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ஃபண்ட். அதே போல் இடிஎஃப்லையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சில முக்கியமான இடிஎஃப் எல்லாமே பண்ணலாம். அதே போல் பாண்ட்ஸில் வந்து ஜீரோதா கோல்டு இடிஎஃப் ஃபண்ட்ஸு எஃப்ஓஎஃப் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ டெப்ட் ஃபண்டில் வந்து ஜீரோதா ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ்னால் என்ன, அது எப்போ ஆரம்பித்தாங்க, அது எந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இப்போ அவங்க கொடுத்த அப்டேட்டை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த அப்டேட்டில் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக முதலீட்டை வந்து எளிமையாக்கிறதும் மலிவானதாக்கிறதும் அனைவருக்கும் வந்து அது ஒரு அணுகக்கூடியதாக மாற்றுறதுக்கும் தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அது வந்து பூர்த்தி அடைய வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சாதாரண ஏஎம் ஷேரில் ஒரு முழுமையான முதலீட்டு சூழ்நிலைப்பு கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் இண்டெக்ஸ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து மிக சிறந்த வழியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கருதி அதில் வந்து ஆரம்பித்து இப்போ இத்தனை கோடிகள் பக்கம் வந்து அவங்க நிர்வகிக்கிற அந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க. இதனால் சாதாரண மக்கள் வந்து எந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை, நேரத்தை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. நீட்டாக ஜீரோதாவில் இப்போ நான் முன்னே சொன்ன அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம தொடர்ந்து எஸ்ஐபி மெத்தட்லையோ அல்லது உங்களுக்கு எப்போ விருப்பமான மெத்தட்லையோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைய தேதிக்கு அவங்களோட ஏயுஎம் வந்து 6400 கோடி அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அவங்களுடைய முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ சிறிய எஸ்ஐபியில் வந்து நம்ம தொடங்குற அளவுக்கு எல்லா சிட்டிஸ்லையும் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்குற அளவுக்கு அவங்களோட சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் லார்ஜ் மிட் கேப் 2050 இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலம் அவங்க தொடங்கினாங்க. அப்புறம் இடிஎஃப்பில் வந்து டாப் 100 கேஸு மற்றும் மிட் 150 கேஸு, இந்த மாதிரி லார்ஜ் மிட் கேப் எல்லாம் வந்து ஒரே முறையில் இன்வெஸ்ட் செய்கிற மாதிரிலாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தங்கம், வெள்ளி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கோல்ட் கேஸ், சில்வர் கேஸு, அப்புறம் கோல்ட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில். ஸோ இந்தியாவில் எல்லோரும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளியில் டிஜிட்டலில் ஈஸியாக முதலீடு செய்யறதுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறதா இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக தொழில்நுட்பத்தில் அவங்க ஃபஸ்ட் டைம் ஒரு புதுமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2024 ஆகஸ்ட்லேயே வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்கிற வசதிகளை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொண்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் நாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து செஞ்சு போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருந்தே முதலீடு அப்புறம் செல் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கிற மாதிரி அவங்க இந்த புது டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அது எல்லா முதலீட்டாளர்களுக்கும் சீக்கிரம் வந்து
போய் சேரப்போகுது, அது வந்து எல்லாராலையும் பயன்படுத்த முடியிற மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ரூ. 100லேருந்து நாம் அந்த முதலீடை வந்து நம்ம தொடங்கலாம் ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில். அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிராமம், நகரம் எந்த வருமான வரமும் இல்லாமல் எல்லாருமே வந்து தாராளமாக இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் இந்த பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் எதிர்காலத்தில் ஒரு புதிய டிஜிட்டல் வசதிகளுடைய ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸோடைய சிக்கல்கள் இல்லாத தெளிவான நீண்ட காலத்தில் நம்ம கையாளக்கூடிய முதலீடு தயாரிப்புகள் வந்து வரும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. நம்மளோட சேமிப்பை பணத்திலிருந்து அதை முதலீடாக நகர்த்துக்கிறதுக்கான முக்கியமான இலக்காக வந்து இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதலீட்டு எதிர்காலத்தில் பேசிவ் வந்து ரொம்ப எளிமையானது, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்குமான்னு நம்புகிறாங்க. ஸோ வருங்காலத்தில் அந்த மாற்றத்துக்கு ஒரு பகுதியாக ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸ் வந்து இருக்கிறத ரொம்ப பெருமை அடைகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த அப்டேட். நேற்று பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அதை ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் இருந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஜீரோதாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீரோதா காயின்லேருந்து இந்த ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ உதவிகள் தேவைப்பட்டால் தாராளமாக ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னர் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஜீரோதா பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.